ஹாய் குட்டி பிள்ளைங்களா, எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இன்றைக்கி வேதாகம சம்பவம் ஒன்றை நம்ம பார்க்க போகிறோம். யாரை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒனேசிமு. சொல்லுங்கள் எல்லாரும், ஒனேசிமு. சரியா? சரி, இந்த ஒனேசிமு பைபிளில் எங்கே இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? எங்கே இருக்காங்க அப்படின்னு சொன்னால் பைபிளில் பிலேமோன்னு சொல்லி ஒரு புக்கு இருக்குல்ல, ஒரே ஒரு அதிகாரம் இருக்குல்ல, அந்த புத்தகத்தில் தான் இந்த அங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கு. சரியா? ஒனேசிமு அங்கிள். சரியா? அந்த அங்களை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? அந்த அங்கிள் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்களாம் அப்படின்னா பைபிள் சொல்லுது, அவங்க புரோஜனம் இல்லாமல் இருந்தாங்களாம். எப்படி இருந்தாங்க சொல்லுங்கள் எல்லாரும்? புரோஜனம் இல்லாமல் இருந்தாங்களாம். சரியா? அந்த அங்கிள் என்ன செய்வாங்க? அவங்க என்ன செய்தாலும் அந்த காரியம் என்ன பண்ணாது, சரியாக நடக்காது. இல்லை, அவங்கள பார்த்து எல்லோரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் யூஸ்லெஸ்ன்னு சொல்லுவாங்க. இல்லை, சில நேரத்தில் நம்மளை பார்த்து கூட சொல்கிறாங்கல்ல, நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை சரியாக செய்யலைன்னா இல்லை தவறாக செய்துட்டோன்னா நம்மளை பார்த்து என்ன சொல்கிறாங்க? யூஸ்லெஸ்ன்னு சொல்கிறாங்களா? உங்கள் அப்பா அம்மா கூட சில நேரத்தில் சொல்கிறாங்களா? டீச்சர் சொல்கிறாங்களா? இல்லை யூஸ்லெஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, நீலாம் ஒன்றுக்கும் உதவ மாட்டேடா, நீ உனக்கு ஒன்றுக்கும் பிரயோஜனப்பட மாட்டேடா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அதே மாதிரி தான் அந்த அங்களை குறித்து எல்லோரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீ யூஸ்லெஸ், நீ ஒன்றுக்கும் உதவாதவன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு காரணம் என்ன? ஒருவேளை அவரிடத்துல என்ன பண்ணியிருக்கலாம், அவர் செய்கிற காரியத்தை அவர் ஒழுங்காக செய்யாமல் கூட அவர் இருந்திருக்கலாம். அதே நேரத்தில் சில தவறான காரியங்கள் அவருக்கு என்ன பண்ணியிருக்கலாம், இருந்திருக்கலாம்ல. சரித்திரத்தில் இப்படி சொல்கிறாங்க, அந்த அங்கிள் என்ன பண்ணாங்களா அப்படின்னு சொன்னால் அவங்க வேலை செய்த இடத்துல திருடிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, அவங்க திருடினது மாத்திரம் இல்லை, அவங்க வேலை செய்கிற இடத்துல அவங்க என்ன செய்தாலும் என்ன பண்ண மாட்டாங்க, உருப்படியாக செய்ய மாட்டாங்க. அது என்ன பண்ண மாட்டாங்க, ஒழுங்காக செய்ய மாட்டாங்க. அது பிரயோஜனமாக இருக்காது. அதனால் அவங்க அந்த அங்கிளை பார்த்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? யூஸ்லெஸ். இந்த ஒனேசிமு யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் பாரு, அந்த யூஸ்லெஸ்ஸாக இருந்த ஒனேசிமு அங்களை ஏசப்பா எப்படி மாற்றினாங்க அப்படின்னு சொன்னால் யூஸ்ஃபுல்லான பாத்திரமாக மாற்றினாங்க. சரியா? ஒரு காலத்தில் அவர் செஞ்சால் இது என்ன செஞ்சாலும் என்ன பண்ணாது, அது நடக்காது, சரியாக நடக்காது. அவரும் நிறைய தவறுகளை செய்வார். அதனால் எல்லோரும் என்ன பண்ணாங்க, யூஸ்லெஸ்ன்னு சொன்னாங்க. பாரு, அந்த நாளில் ஏசப்பா அவரை சந்தித்ததுக்கு அப்புறமாக, ஏசப்பாவுக்கு அவர் வாழ்க்கை ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறமாக அவர் எப்படி மாறிட்டார் அப்படின்னு சொன்னால் யூஸ்ஃபுல்லாக மாறிட்டார். சரியா? அந்த அங்கிள் ஒரு நாள் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வேலை செய்த இடத்துல இருந்த பொருளெல்லாம் திருடிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தூர இடத்துக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஓடி போய் அவங்க இருந்தபோது அவங்க செய்த தவறுனால சந்தோஷமாக இருக்க முடியுமா? இல்லைல்ல, எந்த தவறு செய்தாலும் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியாது. இல்லை, அவங்க அப்படி இருக்காங்க. அந்த நேரத்தில் ஒரு ஊழியக்காரரை அவரை சந்தித்து, பவுலுங்கிற ஊழியக்காரரை சந்தித்து அவருக்கு ஏசப்பா குறித்து சொல்கிறார். நீ ஏசப்பாவை நம்பு, ஏசப்பா உனக்காக சிலுவையில் மரித்தார், அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், அவர் உண்மையுள்ள தெய்வம், அவரும் வாழ்க்கையை மாற்றுவார், உனக்கு சமாதானம் தருவார். இல்லை, அவன் பயந்து போய் அவன் அடிமையாக வேலை பார்த்த இடத்துல திருடிட்டு வந்து பயந்து போய் இருக்கிற நேரத்தில் இல்லை, அந்த ஊழியக்காரர் மூலமாக சொல்கிற வார்த்தையை கேட்ட உடனே அப்படியா, ஏசப்பா என்னை மன்னிப்பாரா, ஏசப்பா என் வாழ்க்கையை மாற்றுவாரா, என்னை புரோஜனமாக மாற்றுவாரான்னு அவர் ஏற்றுக்கொண்டு அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால் அந்த ஏசப்பாவுக்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாரு. சரியா? அதனால் என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த ஒனேசிமு அங்களுடைய வாழ்க்கை மாறிச்சு. இதுவரைக்கும் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அவரை பார்த்து? யூஸ்லெஸ். இல்லை, என்ன சொல்லுவாங்க? யூஸ்லெஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ எல்லாரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க தெரியுமா? ஒனேசிமு அவள் யூஸ்ஃபுல்லான ஒரு பாத்திரம் அதனால் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அதுக்கு காரணம் என்ன? எப்படி அந்த ஒனேசிமு அங்கிள் எப்படி இருந்தாங்க? ஒரு காலத்தில் யூஸ்லெஸ்ஸாக இருந்தாங்க, இப்போ எப்படி மாறிட்டாங்க? யூஸ்ஃபுல்லாக மாறிட்டாங்கல்ல. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் ஏசப்பாவுக்கு அவங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாங்க. சரி, இந்த கதையிலேருந்து நீ என்ன கற்றுக்கொள்கிற? வேதாகம சம்பவம் பிலேமோனில் இருக்குது, இதுலேருந்து என்ன கற்றுக்கொள்கிற? ஒருவேளை நீ கூட உன்னை பார்த்து உங்கள் அப்பா அம்மா சொல்கிறாங்களா, சில நேரத்தில் யூஸ்ஃபுல்லாக சொல்கிறாங்களா, உங்கள் டீச்சர் சொல்கிறாங்களா, ஏசப்பா உன்னை யூஸ்ஃபுல்லாக மாற்றுவார். ஆனால் நீ என்ன செய்யணும்? ஏசப்பாவுக்கும் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். சரியா? ஓகே, அங்கிள் நான் முன்னாடி பேசுகிறேன்ல, என்னை குறித்து சில பேர் என்ன சொல்லியிருக்கிறாங்க, யூஸ்லெஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. நான் காலேஜில் படிக்கும்போது பாரு, நான் எங்கள் காலேஜில் ஒரு இடத்துக்கு நான் போயிட்டுருக்கிறேன், அப்போது ஒரு டீச்சர் பேசுகிறாங்க, அந்த பையன் பிரயோஜனமே கிடையாது அப்படின்னு சொல்லி என்னை குறித்து சொல்கிறாங்க. என்னால் நல்லா படிக்க முடியும், ஆனால் என்ன பண்ணிட்டேன், நான் சில பாவங்களுக்கு இடம் கொடுத்து
உலக பிரகாரமான காரியத்துக்கு இடம் கொடுத்து சரியாக படிக்காமல் சரியாக வேலைகளை செய்யாமல் இருந்ததுனால எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்க, யூஸ்லெஸ்ன்னு சொன்னாங்க. ஆனால் பாரு, ஒரு நாள் இந்த அங்கிள் இல்லை முன்னாடி பேசிட்டு இருக்க, நானும் ஏசப்பாவுக்கு என்ன பண்ணேன், வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன். ஏசப்பா இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, யூஸ்ஃபுல்லாக மாற்றிருக்கிறாரு. சரியா? ஓகே. அப்போ உன் வாழ்க்கையை ஆண்டவர் என்ன பண்ணுவார், யூஸ்ஃபுல்லாக மாற்றுவார். அதுக்காக மற்றவங்க யூஸ்ஃபுல்லாக சொல்கிறாங்க அப்படின்னு வருத்தப்பட்டுட்டே இருக்கக்கூடாது. நீ என்ன செய்யணும், ஆண்டோடைய கருத்தும் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து, ஏசப்பா நீங்கள் என் வாழ்க்கை என்ன பண்ண முடியும், யூஸ்ஃபுல்லாக மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்தா ஏசப்பா உன்னை என்ன பண்ணுவாங்க, யூஸ்ஃபுல்லாக மாற்றுவாங்க. சரியா? அப்போ அந்த ஒனேசிம் அங்கிள் கதையில் நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம், இல்லை நம்ம என்ன பண்ணக்கூடாது, தவறும் செய்யக்கூடாது. ஒரு நம்ம செய்கிற காரியம் புரோஜனம் இல்லாமல் இருந்தாலும் ஏசப்பாவுக்கு வாழ்க்கையை கொடுக்கும்போது அவர் புரோஜனம் உள்ள பாத்திரமாக மாற்றுவார். சரியா? அப்போ அந்த ஒனேசிம் அங்கிள் போல் உங்கள் வாழ்க்கையை ஏசப்பா என்ன பண்ணுவாங்க, மாற்றுவாங்க. அந்த ஏசப்பா உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க, ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஓகே குட்டி பிள்ளைங்களா, அந்த கேட்ட சத்தியத்தின்படி நம்ம இதற்கு ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, நாங்கள் இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, ஒனேசிமு என்கிற வேதத்தின் பாத்திரத்தின் மூலமாக நீர் புரோஜனம் இல்லாதவர்களை புரோஜனமாக மாற்றுகிற தேவன் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் அப்பா. ஒருவேளை ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் அவர்கள் தாங்களே புரோஜனம் இல்லாதவர்கள் என்று நினைக்கலாம், அல்லது மற்றவங்க அவங்கள பார்த்து அப்படி சொன்னது நிமித்தம் நான் எதுக்கும் உதவாதவன், புரோஜனம் இல்லாதவன் என்று நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஒருவேளை அவங்க செய்த தவறு நிமித்தம் அப்படி சொல்லியிருக்கலாம். இப்படி எந்த விதமான சூழ்நிலையோடு கூட இருந்தாலும் நீர் புரோஜனம் இல்லாதவர்களை புரோஜனமாக மாற்றுகிற தேவன். அருமையான குட்டி பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவர்கள் புரோஜனம் மற்றவர்கள் சொல்லியிருந்தாலும் அவர்களை புரோஜனம் உள்ளவர்களாக நீர் மாற்றுவீராக. ஆண்டவரே, ஒருவேளை அவங்க படிப்பில் குறைவாக இருக்கிறதுனால சொல்லியிருக்கலாம், அவங்க செய்கிற காரியங்களில் அவங்க சரியாக செய்யாததுனால சொல்லியிருக்கலாம்ப்பா. ஆனால் அந்த பிள்ளைகள் படிப்பில் குறைவோடு இருப்பார்கள் என்றால் அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுத்து அவர்களை புரோஜனம் உள்ளவர்களாக மாற்றுங்க. ஒருவேளை அவங்க செய்கிற காரியங்களை சரியாக செய்யாததுனால மற்றவங்க சொல்லியிருப்பாங்கன்னா வர நாட்கள் அந்த பிள்ளைகள் செய்கிற காரியங்களை பார்த்து இவர்கள் செய்கிற காரியம் மிகவும் அருமையாக இருக்கிறது என்று சொல்லுகிற அளவிற்கு ஆண்டவர் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் அப்படியே செய்கிறதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.